மனிதகுலம் உய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம். அவ்வழி வாழ்ந்து குண்டலினியோகம் என் உயிருணர்த்திய ஆசான் அருள் தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரியத்தை உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அருள் தந்தை அவர்கள் பிரம்மஞான விளக்கம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல அலையியக்க தத்துவம்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் அதை மாற்றி பிரம்மஞான விளக்கம் அப்படின்னு அந்த 2000 அந்த 96 அந்த 2000 ஒட்டி அவங்க பிரம்மஞான விளக்கம் அப்படின்னு கொடுத்தாங்க. 96ன்னு நினைக்கிறேன் நான் பிரம்மஞான விளக்கம் கொடுத்தது. இந்த விளக்கம் என்பது மனித குலம் மிகவும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விளக்கம். காரணம், இது அறியாததுனால, இந்த பிரம்மஞான விளக்கம் அறியாததுனாலதான் இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருப்பதற்கு காரணம். குறிப்பாக மதங்களுடைய பிரச்சனைகள். இன்னைக்கு இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, இந்திய நாட்டினுடைய செக்யூரிட்டிக்கே அச்சுறுத்தல் ஒரே காரணம் மதம் தான். நீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கேண்டீன்ல போய் நம்ம காஃபி குடிச்சிட்டு வரலாம், டீ சாப்பிட்டு வரலாம், ஃப்ரீயா இருக்கும், போயிட்டு வரலாம். ஃபிளைட்ல ஏறும்போது மட்டும் வேணா செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா செக்கிங்க்கு ஆள் இருக்காது, செக்யூரிட்டி இருக்காது. பட் இன்னைக்கு செக்யூரிட்டி எவ்வளவு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வருவதற்கு மக்கள் எல்லாருமே ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்றாங்க, ஃபிளைட் வேண்டாங்கிறாங்க. பண விஷயத்துக்காக அல்ல. இப்போ வந்தே பாரத் பாத்தீங்கன்னு சொன்னா 5.5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு 5.5 மணி நேரத்துல வந்துருது சென்னைக்கு. பட் ஒரு ஃபிளைட் ஏறணும்னு சொன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னால போனோம், செக்யூரிட்டி செக்கிங், அப்புறம் லக்கேஜ் எடுக்கணும், அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அப்புறம் அலைச்சல், டிஸ்டன்ஸ் ஏர்போர்ட்ல இருந்து, இதெல்லாம் அவங்க கணக்கு பண்றாங்க. அப்ப அங்க மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி செக்கிங் தான். செக்யூரிட்டி செக்கிங் முடிஞ்சு உள்ள போய் எத்தனை செக்கிங், 2 செக்கிங் இருக்குது. லக்கேஜ் செக்கிங் ஒண்ணு, அப்புறம் அடுத்தது பர்சனல் செக்கிங் ஒண்ணு, செக்யூரிட்டி. அப்போ நாம சாதாரண செக்யூரிட்டிங்கிறோம். ஒரு செக்யூரிட்டிங்கிறதுக்கு பணம் யாரு கொடுக்குறாங்கன்னு நம்ம கிட்ட தான் வசூல் பண்ணிக்கிறாங்க. ஒரு அவசர தேவைக்கு நம்மளால போக முடியாது, பிளைட்டே இருந்தா கூட. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ரீசன் பயங்கரவாதம்னு சொன்னா கூட மதத்தினுடைய அடிப்படையில தான் பயங்கரவாதம் இருக்குது. அப்ப அதனுடைய விளைவுகளை நாம இன்னைக்கு சந்திக்க வேண்டியிருக்கு. அதான் அருள் தந்தை அவங்க சொல்றாங்க, கடவுள் ஒன்றுதானே, பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுவோம் அப்படிங்கிறாங்க மகரிஷி அவர். எல்லாருமே உண்மை எது அப்படிங்கிறத மத தலைவர்கள் ஒத்துக்கொள்ளாங்க. தன்னுடைய 90வது பிறந்தநாள் விழாவில், 95 90 அந்த பிறந்தநாள் விழாவில் மகரிஷி அவங்க எல்லா தலைவர்களையும், மத தலைவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிருந்தாங்க. 90வது எல்லாரும் அழைச்சி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்ப எல்லாரும் நீங்க இங்க இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கடவுள் என்பது ஒன்றா பலவா, ஒன்று என்றால் அது எது அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. நாங்க அதுல கிறிஸ்தவ தலைவர் இருந்தாங்க, இஸ்லாமிய தலைவர் இருந்தாங்க, ஜக்கி வாசுதேவ் இருந்தாரு, சச்சிதானந்த சுவாமிகள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. யாருமே பதில் பேசல. ஏன்னா பயம், தன்னுடைய அமைப்பு திசை மாறிடும், தன்னுடைய மதத்திற்கு எதிராக போய்விடும் அப்படிங்கிற பயத்துல யாருமே பதில் சொல்லல. சச்சிதானந்த சுவாமிகள் மட்டும்தான் எந்திரிச்சு, சாமிச்சி உங்களுக்குள்ள அறிவு எங்களுக்கு வரல, ஒரு காலத்துல அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு விட்டாரு. 2வது நாள் சென்னையில அவரும் இறந்து கொண்டாரு. அவர் ஒருத்தர் தான் பதில் சொன்னார். அப்போ இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு மதம் என்பது ஒரு தனி மனிதனை, சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்குமாக இருக்க வேண்டும். மதம் தேவைதான்,
யாருக்கு தேவை? அதான் மாதிரி சொல்லுவாங்க, சிறு குழந்தைகளுக்கு அறிவினுடைய வளர்ச்சி குறைவு, அவங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியாது. இப்ப பக்தி மார்க்கத்தை வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனா அதுக்காகவே சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வர சரி, ஞான மார்க்கத்துக்குள்ள வர முடியல, பக்தி மார்க்கத்தை வச்சுக்கோங்க. ஆனா தன்னுடைய கடவுள் தான் உயர்ந்தவர் என்று எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய ஒரு குறிப்பிட்ட வயதுல எனக்கு ஒரு தோன்றல் வந்தது. என்ன அப்படின்னா, என்ன காஷ்மீர் பார்டர் வர கிருஷ்ணனும், அதுக்கப்புறம் அல்லாவும், அதுக்கப்புறம் ஜெருசலம் போன உடனே, யூரோப்பியன் கண்ட்ரி போன உடனே ஜீசஸும், என்ன இவங்க எல்லாம் பிரித்து ஆளுகிறார்களா உலகத்தை? அவங்க என்ன எல்லை கோடு போட்டிருக்கிறாங்களா? இது பிற கிறிஸ்டின், இதுக்கப்புறம் ஹிந்துயிசம், இதுக்கப்புறம் அப்படின்ட்டு கடவுள்கள் வந்து எல்லை கோடு போட்டிருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்காது. அதான் மகரிஷி உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறார். அப்ப அந்த உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் என்பது அவங்க தலைவர்கள் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நாம அந்த நிலைக்கு சென்று விட வேண்டும். நம்ம அந்த நிலைக்கு செல்லணும். அப்போ அத செல்லணும்னு சொன்னா, நீங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் பிரம்மஞான விளக்கம் பெற வேண்டும். குறிப்பாக அலை தத்துவம். பிரம்மஞான விளக்கம், அதுல குறிப்பாக அலை தத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மனிதனை கொல்வது இறைவனுக்கு செய்யும் பணியாக எடுத்துக்கொண்டு செய்றாங்க. ஒரு மனிதனை கொல்வது இறைவனுக்கு செய்யும் அர்ப்பணிப்பு அப்படிங்கிற மாதிரி செய்றாங்க. உயிர் கொலைகளை பார்க்கிறோம். பலியிடுறாங்க, உயிர்களை பலியிடுறாங்க. அப்ப இதெல்லாம் எதனால விளையுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அஹ் அறியாமையினால. அதனாலதான் அழுத்தந்தை அவங்க அந்த பிரம்மஞான விளக்கம் கொடுக்கறாங்க. அது எம்மதத்திற்கும் ஏற்ற மாதிரி கொடுக்கறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப மொழி வழக்குல மாறுபட்டுச்சு. கடவுள் என்பது மொழி வழக்குல மாறுபட்டுச்சு. ஒரு இடத்துல அல்லாஹ்ன்னு சொன்னாங்க, ஒரு இடத்துல பரமசிவன்னு சொன்னாங்க, ஒரு இடத்துல பரமபிதான்னு சொன்னாங்க. மொழி வழக்குல மாறுபட்டுச்சே ஒழிய, இறைவன் என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அப்ப அதனாலதான் மகரிஷி அவர்கள் கூட அவங்க இந்து மதத்தினுடைய இந்திய நாடு இந்து மதத்தினுடைய அடிப்படையில் அமைந்தால் கூட எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அனைத்து இயக்க பேராற்றல் அப்படின்னா, பேராற்றல் பேரறிவு வளநான்கும் காலம் வளநான்கும் இணைந்த பெருவெளியே தெய்வமா, தெய்வம் என்றால் என்ன அப்படிங்கிறது, பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளநான்கும் இணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு சொன்னாங்க அருட்தந்தை அவர்கள். அப்போ இந்த தெய்வத்தை உணராமல், பிரம்மத்தை உணராமல், அதான் ஞானம், அதான் பிரம்ம ஞானம் கொடுத்தாங்க. அதை உணராமல் இந்த உலகத்துல வந்து அமைதி என்பது கிடைப்பது அரிது 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 அரிது. இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூட பேசும்போது ஜீசஸ் பத்தி பேசுறாரு. அவங்க நாடு, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனா மற்ற நாடுகளுடன், மற்ற மதங்களுடன் there is no comparison. அல்லது அவர்களுடைய பழக்க வழங்களுக்கு எதிராக செயல்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்தந்த அவங்கவங்களுக்கு அந்தந்த சுதந்திரம் இருக்குது. அதுல யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனா பிரம்மஞான உணர்வு பெற்றால் எத்தெய்வமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு என்பது வந்துடும். அதனாலதான் பிரம்மஞான உணர்வு பெற வேண்டும் அப்படின்னு அருள் தந்தை அவங்க சொல்றாங்க. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் ஆகிறான். பிராமணன் என்பவன் யார்? பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்காதவன், கொலை செய்யாதவன். அதற்கு சில வரைமுறைகள் உண்டு. அதாவது ஒரு கோயில்ல பிராமணன் வந்து மாலையில போகும் பொழுது அந்த உடுத்திருக்கிற வேஷ்டியை உதறி காட்டணுமாம். எங்க? கர்ப்ப கிரகத்தை நோக்கி. நான் ஒன்றும் எடுத்து செல்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல கட்டணுமாம். இடுப்புல துண்டை கட்டணும். நான் ஒன்றும் எடுத்து செல்லவில்லைன்னு சொல்லி. தான் சாப்பிடக்கூடிய தட்டு அதை திருப்பி வைக்கணுமாம். இப்படி வச்சா பிச்சை மாதிரி வாங்குற மாதிரி போயிடும். அதனால கவுத்தி வைத்து கொட்ட வேண்டும். அப்படி பிராமண இலக்கணங்கள் உண்டுங்க. அப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஒரு பிராமணன், ஏன்னா பிரம்மத்தை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் பிராமணன்.
அப்ப அந்த வழியில் தான் இன்னைக்கு நம்மள மகரிஷி அவர்கள் சொன்னாங்க. பிரம்மஞானம் வகுப்பு முடிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, இன்று முதல் அப்படியே கையை நீட்டி சொன்னாங்க, நீங்கள் இன்று முதல் அனைவரும் பிராமணர்கள். பிரம்மத்தை உணர்ந்ததால் நீங்கள் அனைவரும் பிராமணர்கள்னு சொன்னாங்க. அன்பர்களே, அப்போ மற்ற மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய நிலை என்ன? நான் ஒரு பிராமணனாக வாழ்கிறேனா என்பதுல நாம தவறாது இருக்க வேண்டும். அந்த வழிமுறையில் வாழ வேண்டும். அப்ப அதற்கு கொஞ்சம் பிரம்மத்தை பற்றிய கொஞ்சம் ரகசியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிரம்மம் என்பது எது? அதைத்தான் அர்த்தம் சொல்லும் பொழுது, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு என வளநான்கும் இழந்த பெருவெளியே தெய்வமாம். அந்த விளக்கத்து கூட வேண்டாம். நம்ம நேரடியாக அலைத்தத்துவத்திற்கு வந்துடலாம். இப்போ உலகத்துல 3 மறைபொருள் இருக்குதுங்க. ஒன்று பிரம்மம், அடுத்து விண், அடுத்து காந்தம். இந்த 3 மறைபொருள். இது உணரத்தக்க நிலையில் தான் இதை உணர முடியும். தன்னுணர்வாக பெற முடியுமே ஒழிய வேறு வழி இல்லை இதுக்கு. அதே சமயத்துல அந்த பிரம்மத்தை பற்றி அறியணும்னு சொன்னா அந்த 6th சென்ஸ் ஒர்க் பண்ணணும். அருட்தந்தை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, 6வது அறிவு, 6th சென்ஸ். வாட் இஸ் 6th சென்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இட்ஸ் டோட்டலி அசம்ஷன் அப்படிம்பா. அசம்ஷன் என்று சொல்லும் பொழுது அதையும் சொல்லுவாங்க. ஒரு அசம்ஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு கருத்து அந்த தீட்டா வேவ் டெல்டா வேவுக்கு போகும் பொழுது உதிக்கக்கூடிய ஒன்று. அந்த இடத்துல அந்த கருத்து உதிக்கும். இன்ட்யூஷன், இன்ட்யூஷன், உள் உணர்வு. அந்த உள்ளுணர்வில் அது வெளிப்படுத்தும். தட் இஸ் அசம்ஷன். அது சரியாக இருக்குமாயின் இன்ட்யூஷன், தவறி விடுமாயின் அது கற்பனை. விட்டுறணும். அருட்தந்தை அவங்க சொன்னது. ஆனா நீங்க அருட்தந்தை அவர்களுக்கு ஆக்சுவலா மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கணும். அதுக்கு ஒரு முயற்சி, ஒரு இந்திய அரசாங்கத்துக்கிட்டையாவது முயற்சி எடுத்திருக்கணும். பட் யாருமே எடுக்கல. அவங்க பட்டம் வாங்கிக்கிட்டு அதற்குன்னு உழைத்தாள்களை ஒழிய அருட்தந்தை அவர்களுக்காக, ஏன்னா நம்ம போய் உழைக்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் தான் அதுக்காக ஒர்க் பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் போய் நம்ம எதுவுமே சப்மிட் பண்ண முடியாது. ஆனா அருட்தந்தை அவர்கள் இன்னைக்கு ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்றாங்க. செலவு, அதாவது ஒரு ஆட்டத்தை உடைக்க முடியுமா? ஆட்டம்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. அதை உடைக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல குவார்க்ஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அந்த குவார்க்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்குள்ள அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரான்ல 2 இருக்கும். அது அப் குவார்க்ஸ், டவுன் குவார்க்ஸ் சொல்லுவாங்க. எலக்ட்ரான்ல 2 அப் இருக்கும், 1 டவுன் இருக்கும். நியூட்ரான்ல 1 அப் இருக்கும், 2 டவுன் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு செய்திக்காக தான். இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சது டார்க் மேட்டர். இப்ப இந்த டார்க் மேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னொன்னு கண்டுபிடிங்க, நீங்க பாருங்க. அந்த டார்க் மேட்டருக்கு பல வருஷங்கள் அவங்க போராடினாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். அவன் என்ன சொல்றான்னா, ஜெலான் அப்படிங்கிற ஒரு அந்த அணுவனுடைய இதை பியூரிஃபை பண்ணி கொண்டு வருவாங்க. ஜெலான் ஆர் நியோலான், அது எனக்கு சரியா தெரியல, வரல இப்போ. ஜெலான் நினைக்கிறேன். அது ஒரு பாட்டில், அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த பாட்டில் ஒரு பாட்டில் $1,00,000. அப்போ ஒரு பாட்டில்ல ஒரு அணுவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா 80 லட்சம் இந்திய ரூபாய் செலவாகும். அப்ப அவங்க எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்கட்டு நானும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். நான் தேடி பார்த்தேன். அது கணக்கிட முடியாத அளவுக்கு கோடி 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 ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த டார்க் மேட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த டார்க் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதனுடைய ரெப்ளிகான்னு சொன்னா, மகரிஷி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த டார்க் மேட்டர் எடுத்து போய் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா,
இது அனைத்து இயக்க பேராற்றல், எல்லாவற்றையும் இயக்கக்கூடியது. அதுல குறிப்பா சொல்றாங்க, கோள்கள் ரெண்டு ரெண்டு மோதாம அதே அளவுல இயக்குது பாத்தீங்களா, இது டார்க் மேட்டர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பட் வாட் இஸ் டார்க் மேட்டர்னு சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா வாட் இஸ் டார்க் மேட்டர்னு சொன்னா இட் இஸ் காட்னு சொல்லிடணும். பட் காட்னு சொல்ல முடியாது. ஒரு சயின்டிபிக்கா நீங்க போனீங்கன்னு சொன்னா we can't say it is a god. ஏன்னா அவங்க வந்து ரிலிஜியஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்க உயிரை பத்தி அவங்களால சொல்ல முடியாதா? சொல்ல உயிரை பற்றி இன்னைக்கு உயிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. பட் மகரிஷி சொன்ன தத்துவங்கள்ல எல்லாமே அமங்கப்பட்டது. அப்ப இந்த டார்க் மேட்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அனைத்து இயக்க பேராற்றல் ஒரு யூனிஃபைடாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா சொல்றாங்க, ஒவ்வொரு கோள்களையும் சுழல வைப்பதும், அந்த சுழல்கின்ற கோள்களை இரண்டும் சேர்ந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வதும் இந்த டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு மகரிஷி வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அலை இயக்க தத்துவம் கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க. பிஃபோர் 80s, எனக்கு தெரிஞ்சது 80ஸ்க்கு முன்னால அவங்க கொடுத்திருக்கணும் அலை இயக்க தத்துவம். அப்ப அப்பவுமே சொல்லிட்டாங்க. அப்ப பிரம்மஞானம் என்பது 96ல கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நாம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது அவங்க வந்து ஒரு டாக்டரேட் பண்ணியிருந்தவங்க ஒரு சயின்டிபிக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். இப்ப சயின்டிபிக்கான ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொன்னா கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்கணும். செலவு பண்ணா தான் சயின்டிபிக்ல போக முடியும். ஆக்சுவலா அதான் சொல்றேன், ஒரு பாட்டில் வந்து 80 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு சொன்னா அந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. பட் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்கணும், அருள் தந்தை அவர்கள் இதை வந்து முன்னமே சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் உலகத்துக்கு. டாக்டர் அழகு ராமானுஜம் ஏதோ பண்றாருங்க, அவர் பண்றாரு. பட் என்னன்னா அது வந்து ஹை வேல்யூ பேப்பருக்கு போக மாட்டாங்க, லோ வேல்யூ பேப்பருக்கு தான் போகுது யூனிவர்சிட்டி லெவல்ல. பட் மகரிஷி இதை கொண்டு போனவங்க ஒரு சில முயற்சி எடுத்திருக்கிறாங்க, பட் ஃபெயிலியர். பட் ஆஸ் அ ஆர்கனைசேஷன் WCSC இந்த முயற்சியை செஞ்சிருக்கணும். செஞ்சுட்டு நம்ம உலகத்துல போய் நீங்க இது பண்ண வேண்டாம். உலகத்துல போய் கேட்டோம்னா இதாயிடும். பட் இந்திய அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு ஒரு போஸ்டமஸ் அவார்டுன்னு சொன்னா இறப்புக்கு பின்னால கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டை வந்து அருள் தந்தை அவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கணும். அந்த இடத்துல எல்லாருமே தப்பு பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நம்மளும் எந்த முயற்சி எடுக்கல. பட் ஆர்கனைசேஷன் முயற்சி எடுத்திருக்கணும். ஆர்கனைசேஷன் அந்த முயற்சி எடுக்கல. இப்பவும் கூட தவறு கிடையாது. இப்பவும் கூட வந்து ஒரு டார்க் மேட்டர்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு 2-3 செமினார் கண்டக்ட் பண்ணி அருள் தந்தை அவங்க இது முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் உண்மை அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட எல்லா மேட்டர்ஸும் இருக்குது. பட் என்னன்னா அது சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்கள் நம்ம கிட்ட இல்லை. அதுதான் ப்ராப்ளம். ஏதோ 1-2 பேர் அங்கங்க ஏன்னா நம்ம இவ்வளவு பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க. வருஷம் எத்தனையோ பேர் பிஹெச்டி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. அங்க ரீச் ஆகல. சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். அன்பர்களே, அப்போ இந்த 3 விஷயம் மறைபொருளாக இருக்குது. ஒண்ணு சுத்தவெளி, அடுத்தது விண் என்று சொல்லக்கூடிய பரமாணு, அடுத்து காந்தம். இந்த 3 மறைபொருளாகத்தான் இருக்குது. அப்ப இந்த சுத்தவெளி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நான் முதலே கூறியது போல வற்றாயிருப்பு, வேறாற்றல், பேரறிவு, இது எல்லாமே அடக்கமாக பெற்றது. இந்த சுத்தவெளி என்பது எல்லாமே அடக்கமாக பெற்றது. அதைத்தான் பிரம்மம், தெய்வம், கடவுள் என்று அழைக்கிறோம். இது எல்லாத்தையும் தன்னுள் அடக்கியது. இட்ஸ் அ டார்க் மேட்டர். இது எல்லாத்தையுமே தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், தவம் ஏற்றும்போது சென்ற வாரம் சொன்னலாம். சென்ற வார தவம் புதன்கிழமை. சக்திகளம் என்பது பேரியக்க மண்டலம். இந்த பேரியக்க மண்டலத்துல சக்திகளம்னு சொல்லும் பொழுது காந்தம் இருக்குது, விண்ணு இருக்குது. சிவகலத்துல வந்து விண்ணு கிடையாது. ஆனா சுழல்கின்ற விண்ணுக்கு மத்தியில சிவம் இருக்குது. அப்போ சக்திகளம் என்பது சிவத்தை உள்ளடக்கியது. சிவன் தான் ஃபுல்லா, ஆனா மத்தியில சிவம் இருக்கும். அங்க சிவத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது அத்தனையும் உள்ளடக்கமாக இருக்கும். இதுல ஒரு ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து டோட்டல். பரமாணுக்குள்ள இருக்கிறது வந்து, அணுவுக்குள்ள இருக்கிறது வந்து பிராக்ஷன். ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு ஆற்றுல தண்ணி எடுக்கிறீங்க, குடிக்கிறீங்க. ஒரு சொட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. 2க்கு டேஸ்ட் மாறுபடுமா? மாறுபடாது. அதே போலதான் இது பிராக்ஷனா இருந்தா கூட அந்த தண்ணீரினுடைய தன்மை அனைத்தும் இருக்கும்.
இதை நீங்க எந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய உடலினுடைய மையப்பதி, பருவுடல், காந்த உடல், ஆஸ்ட்ரல் பாடி, உயிர் உடல். இந்த 3 உடலுக்கும் மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய இடத்துல அதே வெளி இருக்கும், சக்தி இருக்கும், சிவம் இருக்கும். அந்த சிவத்துக்கு இந்த சிவத்தை இந்த சிவத்துக்கு அந்த சிவத்தினுடைய தன்மை என்னவோ இருக்கோ அதுவும் இருக்கும். அதனாலதான் மனிதன் என்பவன் மிகப்பெரியவன், ஆற்றல் படைத்தவன் சொல்றான் நம்ம. பட் நம்ம உணர முடியறது இல்லை. ஏன்னா நம்ம புற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். புற வாழ்க்கையில நாம இருப்பதனால அந்த அகத்தில் இருக்கக்கூடிய அருமையும் பெருமையும் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரிவதில்லைங்க. ஆனா நீங்க அகம் நோக்கி திரும்பி அதுல பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க உணர்ந்து கொண்டோம், அதுல நம்ம லயித்து விட்டோம் என்று சொன்னால் அது அதனாலதான் இப்ப ஞானிகள்னா யாரு? அந்த இடத்துல அதிகமான நேரம் செலவழிப்பவர்கள். நாம புற வாழ்க்கையில் அதிகமாக செலவழிக்கிறோம். ஞானிகள் அக வாழ்க்கையில் அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. அப்ப அக வாழ்க்கையில் அதிக நேரம் செலவழிப்பதனால இந்த 6th சென்ஸ் ஓப்பன், 6வது அறிவு ஓப்பன் ஆகுது. இப்ப நமக்கு எல்லாம் புலனறிவுக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனா 6th சென்ஸுக்குள்ள போவதற்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறோம். ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது நம்ம சென்ற வாரம் கூட சொன்னேன் நான். நம்ம ஒரு அக வாழ்க்கையை வாழாம புற வாழ்க்கை ஒரு மாய வாழ்க்கை. அதுல மனம் செலுத்தி என்ன பண்றோம்னா போராட்டமாக அமைத்துக் கொள்கிறோம். சரி, அப்போ அங்க இருக்கிற சிவமும் இங்க இருக்கிற சிவமும் ஒண்ணுதான். பட் அது டோட்டாலிட்டி, இது பிராக்ஷன். அது ஒரு முழுமையானது, இது பகுதியானது, அவ்வளவுதான். ஆனா ஆற்றல் என்பது 2க்கும் 1. அது எப்படி சார் 2க்கு 1ன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சொட்டு நீரை அதே கடல்ல போய் நீங்க கலக்குனீங்கன்னு சொன்னா அதனுடைய தன்மை என்ன? அதுதான் மகரிஷி அவர்கள் துரியாதீதம் தவம் கொடுக்கறது அதுக்கு தாங்க. ஏன்னா எப்படி கலப்பதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் அற்று போய் விட்டால், மனம் என்பது புறம் நாட்டத்துலதான் இருக்குங்க. புறத்துலதான் இருக்கும் மனம் என்பது. அது அடங்கி போய்விட்டால் அது அதனோடு அமிழ்ந்து போய்விடும். அப்போ அகம் என்பது அதுவாக மாறிவிடும். நீயே அதுவானால் நாமளே அதுவாக மாறிவிடுகிறோம். இதான் உண்மை நிகழ்வு. அப்ப அதுக்குத்தான் நம்ம பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அன்பர்களே, பயிற்சி செய்து கொண்டே இருக்காதீர்கள். என்னைக்காவது ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வந்துடணும். மாற்றத்தை கொண்டு நான் அதை உணர்வாக பெற்றேன் அப்படிங்க, அந்த பிரம்மத்தை நான் உணர்வாக பெற்றேன் அப்படின்னு சொல்லணுங்க நம்ம. அதனாலதான் நம்ம இந்த இப்ப ஆக்னே துரியங்கிறதெல்லாம் ஒரு வழிமுறைகள் தான். ஆக்னே துரியம்ங்கிறதெல்லாம் ஒரு வழிமுறைகள். எனக்கு சூப்பரா ஆக்னி வருது, சூப்பரா துரியம் வருது, நோ யூஸ். எனக்கு சூப்பரா சுத்த வெளியை உணர்கிறேன். சுத்த வெளியை உணர முடியாதுங்க. நான் ஆக்சுவலா என்கிட்ட ஒரு பெண்மணி நான் டெய்லி அவங்க சில இது கேலியா, அதாவது கேலி இல்ல, சில சமயம் அவங்க சொல்லுவாங்க, ஈஸியா சொல்லுவாங்க, நான் டெய்லி காலையில சிவகலம் போயிட்டு வரேன் அப்படிமா. அப்படியெல்லாம் எளிதாக போயிட்டு வர முடியாதுங்க. அது என்ன சென்னை பாம்பே மாதிரியா பிளைட்ல ஏறி போயிட்டு வருவதற்கு? அப்படி இல்லை. அது நீங்க மாற்றம் படைச்சிச்சுன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும். நீங்களே தனியா ஒரு இது ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை தேடி எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. உங்களை தேடி உங்களை ஒரு பொசிஷன்ஸ்ல கொண்டு உட்கார வச்சிரும். உங்களை தேடி நீங்கள் பேசுவதை எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அப்படி ஒரு நிலை என்பது தானாக இயல்பாக உருவாக்கிவிடும். அதுதான் நீங்க சுத்த வெளியை உணர்ந்திருக்கிறீர்கள், தொடுகிறீர்கள் அர்த்தம். உணர்ந்து அதை நீங்க பக்கத்துல நெருங்கி விட்டீர்கள் என்ற அர்த்தம் அன்பர்களே. அப்போ அது சுத்த வெளியாக இருக்கிறது. அங்க என்ன இருக்குது? உணர்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த மனம் அங்க போச்சுன்னு சொன்னா அங்க அதை உணர்ந்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அங்க போயிடுச்சுன்னு சொன்னா இது அதுவாக மாறிவிடும். மனம் அடங்கி போய்விடும், அதுல லயித்து விடும், அங்க போகாது. அதுதான் வெளி. அடுத்து வரக்கூடியது பரமாணு. இந்த பரமாணுவும் நம்மளுடைய இதுக்கு எட்டாது. அதுவும் 6th சென்ஸுக்கு தான். ஆனா பரமாணுவை நீங்க இப்ப காந்தத்தை நம்ம ஈஸியா உணர்ந்திருந்தோம், உயிரை உணர்ந்திருந்தோம், காந்தத்தையும் உணர்ந்திருந்தோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே, அது உயிரோடு சேர்ந்து அந்த அலை இயக்கத்தை நம்ம எல்லாரும் ஏன்னா உணர்வாக பெற்று விடலாம். அது பார்வைக்கு எட்டாது, உணர்வாக பெற்று விடலாம். ஆனா அந்த உயிர் இருக்குதே, அதை நீங்க உணரலாம். என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கலாம். எப்போ? நீங்க தீட்டாவில இருந்து டெல்டா வேவுக்கு போகும் பொழுது. டெல்டாவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா சரண்டர் ஆயிடுவீங்க. பட் தீட்டாவில இருந்து டெல்டாவுக்கு போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுடைய காட்சிக்கு கிடைக்கலாம். அந்த உயிரினுடைய வேகத்தை, உயிரினுடைய சுழற்சி வேகத்தை, உயிரை நீங்கள் பார்க்க முடியும். ஆனா அது பார்க்க முடியாதுன்னு கிடையாதுங்க.
அதை விட நீங்கள் நுணுகி போகும் பொழுது, உங்களுடைய மனம் நுணுகி போகும் பொழுது அது உங்களுடைய காட்சிக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்கள் பாக்கியவான்கள். பட் அது அது உண்மை அதுதான் அப்படிங்கிறது நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கன்ஃபார்முக்கு ஒரு ஆள் கிடைக்காது. பட் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லணும். அதுதான் உயிர் அப்படிங்கிறத நீங்க சொல்லணுங்க நண்பர்களே. அப்ப அடுத்தது காந்தம் என்பது. இப்ப இந்த பரமானுடைய வேகம் சுழற்சி இந்த சுழன்று கொண்டே இருக்கும். அது ஏன் சுழலுதுன்னு சொன்னா சூழ்ந்த அழுத்தத்துல. இறைவெளியே அதுதான் மகரிஷி பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். அது சூழ்ந்து அழுத்துவதனால அது ஒரு சுழற்சி வேகம் கொடுக்கு. சுழற்சி வேகம் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய விரிவலை, நான் இதுக்கு இறைத்தொகை எல்லாம் போகல, சிம்பிளா முடிச்சுக்கிடுவோம். அதிலிருந்து ஏற்படக்கூடிய விரிவலை ஏதோ ஒரு இடத்துல மோதும். அப்படி மோதும் பொழுது அது எங்க போய் மோதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வெளியில தான் மோதுங்க. அப்ப வெளியில மோதும் பொழுது அது சக்தி பெற்ற தெளிவு பெற்ற காந்த அலையாக மீண்டும் உள்ளதான் வரும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல ஒரு விரிவலை பெற்று அழுத்த அலையாக மாறுகிறது. எங்க சுத்த வெளிகள் சுழன்று 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 அலையை அனுப்பி 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 இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காந்த களமாக நிரப்பி வைத்திருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவம் அடக்கமாக அது சிவங்க நீங்க சிவத்துன்னு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கிடைக்காது. ஆனா ஒவ்வொன்று எந்த பொருள் சொல்லிருந்தாலும் மையப்பகுதியில சிவம் என்பது இருக்கும். இட் வில் கண்ட்ரோல். இதுல என்ன அப்படின்னா அதிசயத்தக்க விஷயங்கள். நீங்க ஒரு அணு தோன்றும் பொழுது அது ஒரு இயக்க ஒழுங்குங்க. அது எவ்வளவு சுத்தணும், எந்த இடத்துல அதனுடைய காந்தத்தை வெளிப்படுத்தணும், எந்த பொருளோடு இணையணும், அது எப்படி பஞ்சபூத கூட்டாக மாறணும் அப்படிங்கறத ஒரு நீதிய அங்கேயே மெசேஜ் போயிடுதுங்க. இப்ப நம்ம உடம்புக்குள்ள செல்கள் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உடம்புக்குள்ள தவத்திலேயே சொல்லுவேன் 65 லட்சம் கோடி செல்கள். அந்த ஒரு செல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 லட்சம் அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 லட்சம் அணுக்கள்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு அது கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். இந்த கோடிக்கணக்கான அணுக்களுக்கு மத்தியில ஒவ்வொரு அணுக்களுக்கு மத்தியில சிவம் என்பது இருக்கும். கற்பனைக்கு எட்டாத ஒன்று. அப்போ எங்கேயோ தோன்றிய அணு உங்க உடம்புல ஒட்டி அது அணுவாக மாறி உங்களுக்கு ஒரு பருவுடல் தன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அப்ப பாருங்க அதுக்கு ஒன்னொன்னுக்கும் எப்படி உடலை அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன பரிமாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எப்படி கொடுக்குங்க. இது உண்மையிலே காடா அல்லது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் நடக்குதா? இந்த கல்கின்னு நினைக்கிற ஒரு படம் வந்துச்சு சமீபத்தில். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தேன். அதை பார்க்கும்போது உண்மையிலே வெதர் இட் இஸ் நீங்க எங்கேயோ இருந்து யாரோ நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு டவுட் வந்துடும். ஒரு டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு 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 நுண்ணிய இயக்கம் எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்டா இயங்குது. ஏன்னா மனிதன் இன்னைக்கு ரொபாட் கண்டுபிடிச்சிட்டான். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு பெண் பேசி கொண்டு இருக்கிறா. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான். நான் அப்புறம் தான் பார்த்தேன் அது ஒரு ரொபாட். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேரறிவு இந்த சிற்றறிவுக்குள்ள முளைக்குதுங்க. அப்ப அதிசயத்தக்க விஷயம்தான் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப இட்ஸ் ஒண்டர். எப்படி இது நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அதுதான் மகரிஷி அவர்கள் இயற்கை ஒழுங்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பூமி சுத்துது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால குறிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கே சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு சொல்லி. என்னைக்காவது அவங்க குறிச்சு வச்சதும் இல்ல சூரியன் லேட் ஆயிருக்கா? இல்ல. அதே போல இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது. 325 நாட்கள் என்னமோ ஒரு கணக்கிட்டு வச்சிருக்கிறாங்க. கரெக்டா ஒரு வருஷம் சுத்தி எடுக்குது. இதுல ஏதாவது தாமதம் ஆகுதா? இல்ல. அதைத்தான் மகரிஷி அவர்கள் இயக்க ஒழுங்கு அப்படிங்கிறார். அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுல இருந்து இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்தும் ஒரு இயக்க ஒழுங்கினுடைய அமைப்பில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நடத்துவது யாருன்னு கேட்டீங்கன்னா அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே. அது மகரிஷி முதல்ல அழுத்தம் சொன்னாங்க. இப்ப அதுக்கப்புறம் சூழ்ந்தழுத்தம்னு கொண்டு வந்தாங்க. அந்த பழைய பாடல் தான் அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்று கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வலுத்துமோர் அறிவு முதல் 5 மாறும் வகைவையா உயிரினங்கள் தோற்றுவித்து. என்ன அருமையா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இவ்வளவு தோற்றுவித்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இதுல அப்போ இந்த பரமாணுக்கள் சுழற்சி வேகம் இதுல இருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்குது. இந்த காந்தம் இல்லைன்னா மனிதன் இல்லை. மனம் பிளஸ் இதம், மனம் இயக்கம் அலை இயக்கம். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் பிறப்பினுடைய நோக்கம்
அத்தனையும் தன்னுள் கருமையத்தில் சுருக்கி வைத்து தன்னை அறிவதற்கு ஒரு விடை சொல்கிறது இந்த காந்த அலை. அப்போ இந்த பிரபஞ்சத்துல பாருங்க, பஞ்சபூதங்கள் தோன்றிச்சு அணுக்களுடைய சேர்க்கைக்கேற்ப. எப்படி அணுக்கள் சேர்ந்துச்சு? ஒரு அணுக்கு சேரும் பொழுது, அதாவது ஒரு அலை வந்துச்சுன்னு சொன்னாலே, அதுக்கு ஒரு அலை மோதி எழும்பும் பொழுது 2 அணுக்களுக்கு இடையில் மோதுகிறது. அப்படி மோதும் பொழுது இந்த 2 அணுக்களுக்கு இடையில் அதனுடைய தன்மை வேறுபடும். எப்படி வேறுபடும்? டிஸ்டன்ஸ் இருக்குது. காலம், தூரம், பருமன், வேகம் மாறுபடும். காலம், தூரம், பருமன், வேகம் இப்படி மாறுபடுவதனாலதான் பஞ்சபூதங்களுடைய தன்மை உண்டாகுதுங்க. அப்ப இந்த பஞ்சபூதங்களை வைத்து அதனுடைய உள்ளுக்குள்ள அழுத்தம், ஒளி, சுவை, பஞ்ச தன்மாற்றங்கள் ஏற்படுது. இந்த பஞ்ச தன்மாற்றங்கள். அப்ப இந்த பஞ்ச தன்மாற்றங்களுக்கு ஏற்ப உணர்வு என்பது வருகிறது, உணர்ச்சி என்பது வருகிறது, உணர்வு வருகிறது. இந்த உணர்வுகளை இதே காந்த அலை, இப்போ உணர்வு என்பதும் காந்தத்தினுடைய செலவுதான். ஆனா அதை உணரக்கூடிய தன்மை, அதை சுருக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த காந்தத்திற்கு விரிந்தும் சுருங்கும் தன்மை உண்டு. அப்ப விரிவலையாக வரும் பொழுது உணர்வாகவும், சுருங்கலை தன்பாவது கருமையத்திலே பதிவாக பெறுகிறது. அப்ப தாவரத்துல இருந்து இங்க வர, இன்னைக்கு நாம வர அனைத்தையும் கருமையத்தில் பதிய வைத்து அதை அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது. அப்ப மூளை செல்வம் மூலமாக நினைவலைகளாக கொண்டு வந்து கொடுக்குது. எது? காந்த அலை. எதுக்கு இறைவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான்? யாருக்குமே விடை தெரியாது. ஏன்னா இறைவன் தான் மனிதனாக இன்னைக்கு வந்திருக்கிறான். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, ஏன்னா நம்ம முதல்ல ஆதியாக எதுவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே பின்னோக்கி போய் பார்த்தோம்னு சொன்னா அங்க சுத்த வெளியாகத்தான் நம்ம இருந்தோம். அதான் மகரிஷிட்ட எத்தனை கேள்வி கேட்டாங்க. மகரிஷி நிறைய இடத்துல வேற மாதிரி பதில் சொல்லுவாங்க. கடவுள் ஏன் இங்க வந்து பிறக்கணும், நீங்களே கேட்டு பாருங்க அப்படிம்பாங்க. இன்னொரு இடத்துல கேட்டாங்க, ஏன் மனிதனாக பிறக்கணும்? அப்ப அவங்க சொன்னாங்க, தன்னுள் அழகை தானே வெளிப்படுத்தி உணர்வதற்காக. தன்னுள் உள்ள அழகை தானே வெளிப்படுத்தி உணர்வதற்காக. ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு அழகு நிறைந்ததுங்க. இந்த பூமி, இயற்கை, மனிதன், குழந்தைகள் எல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டும். ஐந்து புலன்கள் மூலமாக இன்பத்தை பெற வேண்டும். உணர்ந்து நானே இறைவனாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் உணரத்தக்க ஒரு ஆற்றலையும் உணர வேண்டும். இதுக்குத்தான் பிறப்பு என்பது ஏற்படுகிறது அன்பர்களே. அப்ப அதை உணர்ந்து கொண்டு இந்த பிறப்பு என்பது, இந்த காந்தத்தன்மை என்பது நம்மளை நாமே உணர்ந்து கொள்வதற்கும் மனதினுடைய இயக்கத்தை புரிந்து வாழ்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்த களம்தான் இந்த பிரபஞ்ச களம். இந்த பிரபஞ்ச களத்துல உங்களுக்குள் ஏற்படக்கூடிய காந்தம் கருமைய காந்தம். இந்த கருமைய காந்தம் சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் வான்காந்த களம் என்பது இயற்கை ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். நீங்க அங்க போகணும்னா அக வாழ்க்கைக்கு போகணும். இல்ல இந்த சாதாரண வாழ்க்கைன்னு சொன்னா புற வாழ்க்கையில் மனம் நிற்கணும். அதனாலதான் நம்ம அக வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு தான் அகத்தவம் என்பதை மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க. இந்த அகத்தவ பயிற்சி மூலமாக வெறும் ஆகினி துரியம் அல்ல, அதையும் தாண்டி அப்பாற் சென்று மனதை நிறுத்தி சூன்யமாக சுத்த வெளியில் நிறுத்தி பழக வேண்டுங்க. இறைவனோட எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உடல் இயங்கு மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இதுதான் நிகழக்கூடிய ஒரு விஷயங்கள் நண்பர்களே. அப்போ அந்த அளவுக்கு நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு துரியாதீத தமம் அப்படின்னு ஒரு தவத்தை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம புற வாழ்க்கையில வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க, சுற்றங்கள் இருக்குது, நமக்குன்னு சொத்து இருக்குது, அனுபவிக்கணும், எல்லாமே இருக்கட்டும். ஆனா அது எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுங்க. நாம கண்ணை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர், ட்ரீம் ஓவர். இந்த வெளியில கண்டு கொண்டிருக்கக்கூடிய கனவு முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு புற வாழ்க்கை என்பது நிச்சயமாக ஒரு கனவு வாழ்க்கை தான். அதுல போராட்டம் பண்ணாதீங்க, அன்பு காட்டுங்க, கருணை காட்டுங்க, இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவி செய்து வாழ பழகி கொள்ளுங்க. அப்படி வாழும் பொழுது நிச்சயமாக இந்த அக வாழ்க்கைக்குள்ள மனம் என்பது செல்வதற்கு எத்தனிக்கும்.
அகவாழ்க்கையில் சென்று பழகி பழகி கொள்ள கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்துவோம் தன்முனைப்பு, நான் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி போயிடும். கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம், தெய்வத்தை நீங்க உணர முடியும் என்று கூறிக்கொண்டு வாழ்கிறோம்.